வணக்கம் மக்களே, நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்தியூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். அந்தியூர் சந்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பத்தி 2வது பெரிய சந்தைன்னு சொன்னாங்க. அதுக்காக இங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே இங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க சொல்ல போனா காய் மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட் தான் சொல்லலாம். நிறைய காய் வகைகள் தான் இங்க நிறைய கொடுத்து, அதுவும் பாத்தீங்கன்னா கூறு 20 ரூபான்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு காய்ங்க நிறைய இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வீடியோகள் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம வீடியோ லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல் அந்தியூர் சந்தையில என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அந்தியூர் சந்தையை பாத்தீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய சந்தை தாங்க. சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலேயே 2வது மிகப்பெரிய சந்தைன்னு சொல்ற அளவுக்கு பெரிய சந்தை தான் அது. இங்க பாத்தீங்கன்னா மளிகை, அது மட்டும் இல்லாம காய்கறி மார்க்கெட் எல்லாமே பெரிய மார்க்கெட்டா இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே இந்த வீடியோல ஒவ்வொன்றா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்ல போறோம். வீடியோவை பொறுமையா பாருங்க. வணக்கம், நம்ம பேருன்னா? தம்பி வணக்கம், என் பேரு ஜாஃபர் சாதிக். நான் ஓராடத்தில் இருக்கோம். அந்தியூர் சந்தை கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா தாத்தா காலத்துல போட்டுட்டு இருக்கோம். சரி, அப்பா போட்டாரு, இப்போ நான் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்ன வியாபாரம் தான் பண்றோம்? மளிகை பொருள் தாங்க. எல்லாமே மளிகை பொருள் ஐட்டம் தான். கொத்தமல்லி, பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி சேலத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கூட டைரக்டா நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஹோல்சேலா ரீட்டைல் ரெண்டுமே பண்றோம். எல்லாமே பண்றோம். நல்லா இருக்கும். பொருளா இப்போ விலை கம்மியாகிட்டு இருக்கு. சரிங்கண்ணா, இப்ப நம்ம சந்தைக்கு வந்தா நம்ம கடையோட நம்பர் என்னன்னா? கடையோட நம்பர் அந்தியூர் சந்தையில் 169 170 நம்பர். இந்த நம்பருக்கு நம்ம கடையில பொருள் வாங்கிக்கலாம். விலை கம்மியா போட்டு தரோம், அனுசரிச்சு போட்டு தரோம். சரிண்ணா, இப்ப நாம அந்தியூர் சந்தை மட்டும் தான் கடை போறீங்களா, வேற கடை போறீங்க? ஒரு நாளைக்கு கோதப்பாடி, உலகடம், வெள்ளித்திருப்பூர், சென்னம்பட்டி, குருரோடியூர். ஒரு நாள் லீவ் நம்மளுக்கு. கடை வாரத்தில் 6 நாள் கடை போட்டுருக்கோம். 6 சந்தைக்கு போயிட்டு 6 சந்தைக்கும் போறீங்க. சரிண்ணா, உங்களுடைய போன் நம்பர்னா? போன் நம்பர் 9025088132. இந்த போன் நம்பருக்கு எந்த சந்தையில போன் பண்ணாலும் வாங்கிக்கலாம். பொருள் எந்த சந்தைக்கு வந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். பொருள் கம்மியான விலை கம்மியான போட்டு தரோம். அதுக்கு உங்ககிட்ட பல்கா வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு இன்னும் ரேட்டு குறைச்சு தருவீங்க? ஆமா, கல்யாண செலவு, இந்த மாதிரி வீடு புண்ணியாச்சனைக்கு, அப்புறம் மற்ற விசேஷங்கள் எல்லாத்துக்கும் நாங்க பண்ணி கொடுக்குறோம். வீடு டோர் டெலிவரி கூட பண்ணி கொடுத்துருவோம். பண்ணிடுவோம். வண்டி இருக்கு, நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நடுவுல எங்கேயும் வேணும் அப்படின்னா நீங்க அட்ரஸ் சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு பல்க் ஆர்டர் கொடுத்தா நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்க? வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகே, ஃபோன் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே கூட குறைஞ்ச செலவுல நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்கண்ணா, இப்போ நம்ம கிட்ட பொருள் என்னென்ன ரேட்னு பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம். நான் எவ்வளோ பூண்டு இன்னைக்கு 150 ரூபா தம்பி கிலோ. 150 ரூபா. 150 ரூபா இன்னைக்கு இறங்கி. என்ன பூண்டுனா? நாட்டு பூண்டு 400 ரூபாய்க்கு வித்துச்சு ஒரு மாசத்துக்கு முன்னே. இன்னைக்கு 150 ரூபா கிலோ. மல்லி 120 ரூபா கிலோ. 120? மல்லி கிலோ 120 ரூபா. 120. பருப்பு 120 ரூபா, 130 ரூபா. 120, 130. பச்சை பயிர் கிலோ 120 ரூபா. இது என்ன பருப்புனா? துவரம்பருப்பு. நாடு பருப்பு. அது ரெண்டும் துவரம்பருப்பு. ஆமா. பச்சை பயிர்னா? பச்சை பயிர் கிலோ படி 100 ரூபாங்க. கிலோ 120 ரூபா. ஓஹோ, 120 ரூபா பயிர். இது சரி. தட்டை பயிர் அதே மாதிரிதான். 100 ரூபா, 120 ரூபா. 100 ரூபா, 120 ரூபா. இது நாட்டு மல்லி கிலோ 120 ரூபா. 120? ஆமா. அந்த மல்லி 120 ரூபா. இது 120? ஆமா. இது என்ன மல்லினா? இது சம்பா மல்லி. சம்பா மல்லி. அது உளுந்து, குண்டு உளுந்து, நந்தி உளுந்து 150 ரூபா கிலோ வருங்க. அது நாட்டு பச்சை பயிர். இது நாட்டு பச்சை பயிர். பச்சை பயிர் கிலோ 120 ரூபாங்க. அது வடபருப்பு கிலோ 60 ரூபா. அது துவரம்பருப்பு 140 ரூபாங்க. இந்த துவரம்பருப்பு 140 ரூபா. மிளகா 160 ரூபா கிலோ. 160 ரூபா. சுண்டல் 100 ரூபா கிலோ. வெள்ளை சுண்டல்னா? வெள்ளை சுண்டல் 140 ரூபா கிலோ. பச்சை பட்டாணி? 240 ரூபா கிலோ. அந்த இதுனா கொத்து 140 ரூபா கிலோங்க. ஆவரப்பருப்பு 180 ரூபா கிலோ. உடச்சுழுந்து 160 ரூபா கிலோங்க. அது ஜவ்வரிசி கிலோ 80 ரூபாங்க. கிலோ 80. பச்சை பயிர் இது எந்த பயிர்னா? பாசி பயிர். 140 ரூபா கிலோ. 140 ரூபா. வெந்தயம் 100 ரூபா கிலோ. 100. கடுகுங்க கிலோ 100 ரூபா. கிலோ 100 ரூபா. சீரகம் கிலோ 500 ரூபா கிலோ. நாட்டுக்காங்களா? புல்லு கிலோ 80 ரூபாங்க. கிலோ 80 ரூபா. 80 ரூபா கிலோ. புளினா? புளி 120 ரூபா கிலோ. 120. கடல 120 ரூபா கிலோ. 120 ரூபா கிலோ. 100, 120. நம்ம கிட்ட மசாலா எல்லாம் என்ன மாதிரினா ரேட்? சத்தி மசாலா தாங்க. சத்தி மசாலா சாம்பார் தூள் 20 ரூபா. 50 கிராம் பாயிட்டு 100 ரூபா போயிட்டு 40 ரூபா. எம்ஆர்பி விட எப்படி ரேட் கம்மியா வருங்களா? ஆமா, எம்ஆர்பி ரேட் கம்மியாகும். ரேட் கம்மியாகும். எல்லா பொருளும் நம்ம கடையில் இதை விட நிறைய பொருள் எல்லாமே இருக்கு.
மொத்தமாக சில்லறையாக கொடுக்குறோம். அதை விசேஷங்கள் வேணாலும் வாங்க, அனுசரித்து வாங்கிக்கலாம். நன்றி. ஓகேண்ணா. என் பேர் சரண்யாலாக்கம். நான் பவானியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ சந்தையில எது எடுத்தாலும் ரொம்ப விலை கம்மியா இருக்கு. எது எடுத்தாலும் 20 ரூபாயிலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் விலை, ரொம்ப கம்மி. வாரம் திங்கட்கிழமை தோறும் இந்த சந்தையில வாங்கிட்டு தாங்க இருக்கோம். நானும் ஒரு யூடியூப் வச்சிருக்கேன், சரண்யா அந்த பேர்ல வச்சு நடத்திட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாத்துக்குங்க. இங்க அந்தியூர் சந்தையில எல்லா அந்த மளிகை பொருட்கள் எல்லாமே விலை கம்மியா ரொம்ப கிடைக்கும். பாத்தீங்கன்னா எல்லா மிளகாயில இருந்து எல்லாமே ரேட் ரொம்ப 160 ரூபா அந்த ரேட்ல இருந்து எல்லாமே ரொம்ப விலை கம்மியா இருக்கும். நீங்க திங்கட்கிழமை தோறும் இங்க வந்தீங்கன்னா அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பக்கத்திலே இருக்குதுங்க. இது எடுத்தாலும் 20 ரூபா தான் பாத்துருங்க. ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. வணக்கம்க்கா. பேரு? பேரு அஜிமா. உங்க கடை பேருங்கக்கா? எஸ் முஸ்தபாங்க. மல்லிகை கடை. எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? நாங்க 25 வருஷமா வச்சிருக்கோம். 25 வருஷமா கடை வச்சிருக்கீங்க. மல்லிகை வச்சிருக்கோம். அப்ப இருந்து அப்பெல்லாம் இந்த சந்தை இன்னும் பெருசா இருந்துச்சுங்களா? இல்ல பெருசா இருந்த சந்தை தாங்க. இப்ப அங்கங்க கட்டணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சின்னதாகி போச்சு. சின்னதா இருக்கு. ஓகேங்கா. நம்ம கடையில எப்படிங்க எல்லாமே ஹோல்சேல்? எல்லாம் ஹோல்சேல் ரேட்டும் தரும், சில்லறையிலும் தரும். சில்லறையிலும் தரும், ஹோல்சேல்லையும் தரும். சரிங்க, இப்ப என்னென்ன ரேட் சொல்றீங்களாக்கா? சொல்றேங்க. பச்சை பயிர் பருப்பு 100 ரூபா, 120 ரூபா, 120. பச்சை பயிறு 100 ரூபா, தட்டைப்பயிறு 100 ரூபா, உளுத்தம்பருப்பு 120 ரூபா, கல்ல 110 ரூபா, மல்லி 120 ரூபா, அந்த வெள்ளை மல்லி 110 ரூபா, அந்த பருப்பு 130 ரூபா, அது 120 ரூபா, நாட்டு பச்சை பயிர் 110 ரூபா. கல்ல அது அதேதான். கொண்டக்கடலை 100 ரூபாங்க. வெள்ளை சுண்டல் 110ங்க. பச்சை பட்டாணி 200 ரூபாங்க. பூண்டு 120 ரூபா, 140. பூண்டு 120, 140. இதுக்கா இந்த மைசூர் பருப்பு? மைசூர் பருப்பு 90 ரூபாங்க. 90 ரூபா. 90 ரூபா. இது 110 ரூபாங்க. இது 120 ரூபா. இது 100 ரூபா. அது பாருங்க 120 ரூபா. அது அவரைப்பருப்பு 150 ரூபா, சோம்பு 150 ரூபா. சரிங்க. அடுத்தது மிளகு 400 ரூபா, அரை கிலோ. கிலோவே 800 ரூபா தான். கிலோவே 800 ரூபா தான். 150 கண்ணு, 160. இது என்ன ஊர் மிளகா? இது என்ன ஊர் மிளகாக்கா? இது ஆந்திரா மிளகா. இது நம்ம நாட்டு மிளகா. இது நம்ம நாட்டு மிளகா. சரி மிளகா. இதுக்கா? ஆந்திரா மிளகா. இது ஆந்திரா மிளகா. இது என்ன ரேட் சொன்னீங்க? 160ங்க. 150. 150, 160. ஓகேங்க. புளி 120ங்க. புளி 120 ரூபாங்க, தோசை புளிங்க. மீன் மேக்கர் 120ங்க. குடலு 70 ரூபாங்க. ரெண்டு குடலும் ஒரே ரேட்டுங்க? ரெண்டே ஒரே ரேட்டு தான். சின்னதே அதே விலை தாங்க, 120 ரூபா தான். எண்ணெய் 140ங்க, 130, 150. இந்த மாதிரி இன்னும் குறைச்சு தருவோம். 10 ரூபா கம்மியா தருவோம். லிட்டருக்கு 10 ரூபா கம்மியாவே தருவோம். அதிகமா வாங்கினா லிட்டருக்கு 10 ரூபா கம்மியாவும் தருவோம். அதுமே எம்ஆர்பியோட கம்மியா தான் தரும் நாங்க. நீங்க அரை கிலோ 1/4 கிலோ வாங்குறவங்களுக்கு இதை விட கம்மியாவும் தருவோம். ஆமாங்க, எம்ஆர்பில கம்மியாவே தருவோம். சரிங்க. இந்த சந்தையில நம்ம கடை எந்த இடத்துலக்கா இருக்கு? இந்த இடத்துல வர லொகேஷன்ல முன்னாடியே இருக்குது. முன்னாடியே இருக்குது. நம்ம முன்னாடியே இருக்குது. நீங்க உள்ளாரையே போக தேவையில்லை. முன்னாடியே வந்தீங்கன்னா முன்னாடியே வாங்கிக்கலாம் எந்த பொருளுமே. சரிக்கா. அப்ப உங்க சந்தை புதுசா வெளியூர்ல வந்தா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? எங்க போன் நம்பரே வச்சு கான்டாக்ட் பண்ணலாம். சொல்லுங்க நம்பர். 90 95 73 79 79. இந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்தா நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா வாங்கிக்கலாம். எந்த சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். சரிங்க அக்கா. நீங்க இப்ப அந்தியூர் சந்தை மட்டும் தான் போறீங்களா இல்ல வேற என்ன? எல்லா சந்தையும் போடுறேங்க. என்ன ஊருக்கா சந்தை? பூதப்பாடி சந்தை போடுறேங்க. இது ஆரன்புதூர் சந்தை போடுறோம். ஈரோடு இங்க அந்தியூர் போடுறோம். அது விட்டா திருப்பூர், வெள்ளி திருப்பூர் போடுறோம். அப்புறம் கரட்டுப்பாளையம் மார்க்கெட் போடுறோம். எல்லா சந்தையும் போறோம் நாங்க. சரிங்க. அப்ப அங்கங்க இருக்கிறவங்க வந்தாங்கன்னா இந்த நம்பர் வாங்கிக்கலாம். எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க. பேர் கண்ணம்மா. இங்க 30-35 வருஷமா போட்டிருக்கிறோம். எல்லாம் கருவாடு கடையத்தான் போட்டிருக்கிறோம். எல்லா விதமான கருவாடு இருக்குது. இது குஞ்சு கருவாடு, நெத்திலி, கறி கருவாடு, கொல்லி கருவாடு, கோழி போற கருவாடு, ராட்டு, இறாலு, எல்லா கருவாடுமே இருக்குது. அது கொல்லி கருவாடு உரிச்சது. நெய் மீன் இருக்குது. அது 160 ரூபா. 160 ரூபா. அது படி 50 ரூபா. குஞ்சு கருவாடு படி 50 ரூபா. அது 150 ரூபா.
100 கிராம் 50 ரூபா. என்ன கருவாடு? இது நெத்திலி கருவாடு. கறி கருவாடு. எது கறி கருவாடு அது 100 60 ரூபா. 100 கிராம் 60 ரூபா. அது படி 50 ரூபா. இறாலு படி 50 ரூபா. என்னத்துக்கு இது? இதுவும் வந்து அது வறுத்து சாப்பிட்றது தான், உடம்புக்கு நல்லது. நல்லது. எந்த சளி இருமலா இருந்தாலும் இந்த கருவாட்டுக்கு நல்லா இருக்கும். குஞ்சு கருவாட்டுக்கு நல்லா இருக்கும். அப்படியே வறுத்துக்கலாம், குழம்பு மாதிரி வைக்கலாம். ஆமா, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அது மேட்டூர் டேம் கருவாடு. ஆமா, டேம்பு கருவாடு. அது எதுக்குன்னா அது கொல்லி கருவாடு. அது ஒன்று 20 ரூபா, 3 எடுத்துட்டு 50 ரூபா. 50 ரூபா. அது உரிச்சு குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பால் சுறா கண்ணு. குழந்தை, ஆமா, குழந்தை பிறந்தா அது கொடுத்தா பால் இருக்கும். அது 150 ரூபா, 1/4 கிலோ 100 ரூபா. 100 ரூபா. எதுக்குன்னு அது கோழிக்கு. 3 படி 100 ரூபா. நாம் சாப்பிட்றதுக்கு இதுதான். அது படி 50 ரூபா, 40 ரூபா. அது படி 40 ரூபா. 40 ரூபா. அது 3 படி 100 ரூபா. 3 படி 100 ரூபா. எதுக்குன்னு அது நெய் மீன். இது அயலை. அயலை அது வறுக்கிறது தான். வறுத்து ரசம் வச்சுட்டா நல்லா இருக்கும். அது டேஸ்டாக இருக்கும். அது கண்டை கருவாடு. அது 100 கிராம் 60 ரூபா. 1/4 கிலோ வாங்கிட்டா 120 ரூபா. எல்லாம் மேட்டூர் தான். நாங்கள் ஊர் மேட்டூர். மேட்டூர்லேருந்து இங்கே வரோம். மேட்டூருக்கு வரத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இங்கே வந்து கடை போடுவோம். கருவாட்டு கடை இல்லைங்க. இங்கே சந்தைக்கு நாளைக்கு சத்தி போவோம். சத்தியிலேருந்து கவந்தப்பாடி போவோம். கவந்தப்பாடியிலேருந்து அத்தானி போவோம். என்ன அலைஞ்சு என்ன பண்ணுறது? நம்மளுக்கும் ஒரு பையன்தான், உங்களையாட்டம் ஒரு பையன் செத்துட்டான். குடிச்சே செத்துட்டான். இந்த மாதிரியே தான் இருக்கும். செத்துட்டான். அப்புறம் அப்பனும் செத்து போயிட்டு. அப்படி நானு மருமவ பேரம் ஒருத்தர் இருக்கிறேன். சந்தைக்கு நான் மட்டும் தனித்தனியா எல்லாம் வண்டியில போட்டுருவோம். வண்டியில போட்டு எனத்தர அவங்க கிடைக்கிறதுக்கு காஞ்சா ஒண்ணும் இல்லை. எல்லாம் இதெல்லாம் என்ன முதல்ல இருக்கிறது தான். என்ன பண்றது? அப்புறம் நாங்களா வணக்கம்யா. நம்ம பேர் என்னய்யா? என் பேரு ரங்கம்மா. சரிங்க. நம்ம அந்தியூர் சந்தையில எத்தனை வருஷமா போடுறீங்க கடை, காய் கடை? நாங்க 20 வருஷமா போட்டுட்டு இருக்கோம். 20 வருஷமா போட்டு இருக்கிறீங்க. ஓகேங்க. சரிங்க அம்மா, இப்ப நம்ம கிட்ட என்னென்ன காய் வியாபாரம் பண்றீங்க? தக்காளி, பீக்கங்க, அவரைக்காய், பீன்ஸ், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கோசு, பூவு, பூசணிக்காய், அவரைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே வியாபாரம் பண்றீங்க. சரிங்க. எவ்வளவு தக்காளி இன்னைக்கு விலை? 20 ரூபா கிலோ. 20 ரூபா. ஓகேக்கா. கேரட் அது கிலோ 20 ரூபா. கேரட் 20 ரூபா தான். சரி. பீட்ரூட் அது அதே விலை, அது 20 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபா. இது கிலோ 40 ரூபா. சரி. பெரிய வெங்காயம் 40. பீன்ஸ் 1/4 கிலோ 20 ரூபா. சின்ன வெங்காயம் 50 ரூபா. கிலோ 50 ரூபா. சரி. பீக்கங்காய் அது கிலோ 30 ரூபா. கிலோ 30 ரூபா. அவரை 1 கிலோ 50 ரூபா. வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபா. 1 கிலோ 30 ரூபா. சரி. இஞ்சி கிலோ 60 ரூபா. கிலோ 60 ரூபா. நம்ம கிட்ட எல்லாமே இன்னைக்கு விலை. இதெல்லாம் இந்த வாரத்தோட விலை. இந்த வாரம். சரி. வாரம் திங்கக்கிழமை கண்டா வியாபாரம் பண்ணுவோம், வந்து வாங்கிக்குவோம் காய்கறி. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. வேணுமா வேண்டாமா? அது வேணுமா? நான் என்னென்ன வியாபாரம் பண்றீங்க இங்க? நான் பாக்க வியாபாரம். சரிங்க. பாக்கு போயில. சரி. நம்ம கிட்ட என்னென்ன பாக்குனா இருக்கு? ரேட் சொல்றீங்களா? வெட்டு பாக்கு வாங்கிட்டா 500 ரூபாய்ங்க. களிப்பாக்கு வாங்கிட்டா 600 ரூபாய்ங்க. இதெல்லாம் என்னென்ன பாக்குனா? இது களிப்பாக்குங்க. இதுவா? இது எவ்வளோண்ணா? இது 700 ரூபாய்ங்க. 700 ரூபா. சரிண்ணா. இது வாங்கிட்டா 600 ரூபாய்ங்க களிப்பாக்கு. இது ஒரு 600. இது ஒரு குவாலிட்டி, அது ஒரு குவாலிட்டியா? அது வாங்கிட்டீங்கன்னா 400 ரூபாய்ங்க. இதுங்களா? ஆமா. சரிங்கண்ணா. இது என்ன பாக்குனா? அதுக்கா களிப்பாக்கு தாங்க, பழைய பாக்கு. பழைய பாக்கு. ஓகே. இது என்னங்கண்ணா? இது வெட்டு பாக்குங்க. வெட்டு பாக்கு. வெட்டு பாக்கு, சூர் பாக்கு. இது எவ்வளவு வருதுண்ணா? அது 550 ரூபாய்ங்க. 550. ஓகேண்ணா. அது மேற்பழைய பாக்குங்க 750 ரூபாய்க்கு பழைய பாக்கு. இது எப்படின்னா நம்ம வந்து
பழசாவாம இன்னும் நல்லா இருக்குமா குவாலிட்டி? ஆமாங்க, அது மேற்பழை. ஓகே ஓகே. பெரிய மேற்பழை, சேலம், அஸ்ஸாம். இது என்னன்னா வித்தியாசமா இருக்கு. இது பருப்பு தூள். என்ன? தேங்காய் சொல்றீங்களே சொல்றது. ஆமா. நம்ம தேங்காய் பூ வேணும், சொல்றது போலங்க. அதே மாதிரி சொல்றது. ஓஹோ, அதுவும் சொல்றேன். ஆமா. இது வேணா அது வந்து 850 ரூபாய்க்கு கிலோ. 850 ரூபா வருது. ஓகே. சரிண்ணா, நம்ம அந்தியூர் சந்தையில எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா போட்டுருக்கோம். சரிங்க. சமோசா போடுறோம். சமோசா போட்டுருக்கீங்க? ஆமா, நாங்க சமோசா போட்டுருக்கோம். என்ன போடுறீங்க? இது காட்டுங்க செஞ்சு. பாத்துக்கோங்க, பாருங்க. பாத்துக்கிட்டீங்களா எப்படி மடிக்கணும்? கேரட்டு, பட்டாணி, வெங்காயம், அப்புறம் இது கருவேப்பிலை. இல்ல இல்ல, கேரட்டு, இது மசாலா, இது மசாலா ஐட்டம் எல்லாம். அப்புறம் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், எல்லா ஐட்டமும் போடுவோம். மசாலா ஐட்டம் எல்லாம். மைதா மாவு. ஆமா, அது மைதா மாவு தான். எல்லாமே மைதா தான். இல்லை மைதா தான். ஏன்னா இப்ப நம்ம சந்தையில எத்தனை வருஷமா கடை போடுறீங்க? கடை நாங்க 5 வருஷம் போட்டுருக்கோம். 20 வருஷம் இருக்கும். அப்புறம் இது அப்புறம் வடை, போண்டா, பஜ்ஜி, உலகில எல்லாம் கம்மி ரேட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து சமோசா 4 ரூபா, சமோசா 4 ரூபா, 5 20 ரூபா. மிளகா பஜ்ஜி 3 10 ரூபா, பஜ்ஜி 3 10 ரூபா தான். வடை வந்து 5 வடை 20, 5 வடை வந்து 10 ரூபா. ஆமா, எல்லாமே கம்மி ரேட்டு தான். முட்டை 10 ரூபா தான். மிளகா பஜ்ஜி 3 10 ரூபா. ஆமா. பேர்னா? பேர் ராமசாமிங்க. நம்ம சந்தையில என்ன வியாபாரம் பண்றோம்? எல்லா பொருளும் ஏறமுள்ள, மாட்டுக்கு அனைத்து பொருள், ஆட்டுக்கு அனைத்து எல்லா பொருளும் ஏறமுள்ளாங்க. நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாமாண்ணா? பாருங்க, எல்லா பொருளும் இருக்குது. இது வந்து மாடு கட்டுற கவர், வளர்த்தி கவர், ஆட்டுக்குட்டி கவர், கீரை கவர், கட்டில் கவர், வில்லு, திருவண்ணி, வில்லப்பரு, கோழிக்கயிறு, கோழிக்கயிறுங்க. இது கோழிக்கயிறு ஜோடி 50 ரூபா இருக்கு. ஜோடி 50 ரூபா. இது மாட்டுக்கயிறுனா ஜோடி 40 ரூபா. ஜோடி 40 ரூபா. ஜோடி 40 ரூபா. கட்டில் கவர் கிலோ 120 ரூபா. 120 கிலோ. வில்லு 30 ரூபா வருதுங்க. 30 ரூபா. மணி பாசி இருக்குதுங்க. இது ஜோடி 100 ரூபா வருங்க. மாட்டு கழுத்து கட்டுறது, ஆட்டுக்கு எல்லாம் கண்ணுட்டிக்கு எல்லாத்துக்கும் அனைத்து பொருளும் இருக்குதுங்க. அனைத்து பொருள். இதெல்லாம் எதுக்குண்ணா? இது நாய் செங்கலி, லாக்கு, மாட்டு செங்கலி, திருமணி, எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகுதுங்க. மணி வந்து மாட்டுக்கு உடாமணி, தகர மணி, பெரிய மாட்டு, மலை மாட்டுக்கு, மலை மாட்டுக்குங்க. நீ மூக்கல் ஒரு சாட்டை காட்டுங்க. எல்லாமே இருக்கு, அனைத்துமே இருக்குதுங்க. நம்ம அந்தியூர் சந்தையில எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நாங்க 40 வருஷம் வச்சிருக்கோம். 40 வருஷம் வச்சிருக்கீங்க. உங்க பேர்னா? எங்க பேர் சண்முகங்க. நம்ம அந்தியூர் சந்தையில என்ன வியாபாரம் பண்றீங்க? நாங்க கட்டிலு, கயிறு இது வியாபாரம் பண்றோங்க. இதுதான் செய்யறீங்க வியாபாரம்? ஆமாங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க? நாங்க இந்த சந்தைக்கு 20 வருஷமா வரோங்க. 20 வருஷமா வரோம். நம்ம கிட்ட எவ்வளவு வருது விலை கட்டில எல்லாம்? கட்டில் நம்ம கிட்ட வந்து 3 கட்டில் வந்து கைத்தாட எடுத்துக்கிட்டீங்கன்னா 1700 ரூபாயில இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குதுங்க. 2500 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க. கயிறு வந்து ஒரு பண்டில் வந்து 400 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. 600 ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க. 600 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 88 70 78 91 18ங்க. நம்ம கிட்ட இந்த சந்தையிலேயே பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா காய்கறிக்கு தாங்க ரொம்பவும் வந்து குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கூறு தான் பாருங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கூறு அளவுலாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரே அளவு மாதிரி ஒரே மாதிரி தான் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு இந்த சந்தை. அந்தியூர் சந்தை கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி வந்து பார்க்கலாம். வெங்காயம் எல்லாம் பாருங்க, எல்லாம் குறைஞ்ச விலையா சொல்லிட்டாங்க. ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 50 ரூபா சொல்றாங்க. சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் அந்த மாதிரி தான் ரேட் சொல்றாங்க. அப்புறம் மளிகை பொருட்கள் எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேல் விலையிலும் இருக்கு, கிலோ கணக்கிலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்கெட், அதாவது 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி நிறைய வந்து சேல் பண்ணிட்டும் இருக்கிறாங்க இந்த சந்தைய. நல்லா இருக்கு சந்தை, கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ் தான்.
அந்தியூர் சந்தைனால ஸ்பெஷல் என்னன்னா காய்கறிகள் எல்லாமே பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து அந்தியூர் சந்தைக்கு விசிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? பொதுவாக வீடியோக்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் தான் நம்ம சேனலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் எப்படி இருக்குதுன்னு. மறக்காம கொஞ்சம் நிறைய பேர் லைக் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும், சரிங்களா? சரி வாங்க, இன்னும் அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.